அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நாள் இப்போ ஒர்க்கு கண்டிஷன் எனக்கு இருக்கிறதால நான் சரியாக வீடியோஸ் போட முடியல. அதனால் உங்கள்கிட்ட தான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு அந்த அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒர்க்கு கண்டிஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததால் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் போடுறேன். ஸோ போன வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையுடைய கதையை நான் சொல்லியிருந்ததில் அவருடைய லைஃப்பில் முருகப்பெருமான் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சார் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவருக்காக வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு போன வாரம் எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சொன்ன தகவல் அவருக்கு அந்த ஊரில் விசா கிடச்சிடுச்சு. ஸோ 2 வருஷம் கான்ட்ராக்ட் அவருக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ அவருடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு வருது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை அவர் எனக்கு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்களோ அவங்களுக்குலாம் நான் இந்த தகவலை மெசேஜ் கன்வே பண்ணுறேன். அவருக்கு விசா கிடச்சிடுச்சு. ஸோ 2 வருஷம் அவருக்கு கம்பெனியில் விசா கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாப் ஓரளவுக்கு பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவர் எதிர்பார்த்த அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரோடு முருகப்பெருமான் கண்டிப்பாக கூடவே இருக்கிறாரு அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அதனால் யாரெல்லாம் முருகப்பெருமானை மனதார வேண்டி செயல்பட்டோமையானால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்கால ஒரு ப்ரூஃப் தான் என் நண்பருடைய வாழ்க்கை. ஸோ அதுக்காக நான் ரொம்ப 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 முருகப்பெருமான்கிட்ட நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இன்னொரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் தான். ஏற்கனவே நான் சொல்லலாம் இருந்தேன். அது இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நண்பர் அந்த அளவுக்கு சாமி பக்தி கிடையாது. ஆனால் அவங்களுடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாமி பக்தி. அவங்க ரொம்ப கடுமையான விரதங்கள்லாம் நிறைய இருக்கிற கடவுள் பக்தி உள்ளவங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்மன் தான் ரொம்ப பிடிக்கும். அம்பாள் வழிபாடு தான் அவங்க செய்வாங்க. வெள்ளிக்கிழமையான கோவிலுக்கு போகிறது, அதுக்கப்புறமா நாக சதுர்த்தின்னு வந்தால் அம்பாளை வழிபடுறது, ஆடி வெள்ளின்னு வந்தால் அம்பாளை வழிபடுறது அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. அவங்க இவரை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவரையும் மாற்றிட்டாங்க. அதுமாதிரி கோவிலுக்கு போங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். மனைவி சொல்கிறத தான் ரொம்ப ஒரு இதுவாக நினைப்பார், உயர்வாக நினைப்பார். 2 பேருக்குள்ள அவ்வளோ அந்யோன்யம் இருந்துச்சு. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த என் ஃப்ரெண்டுடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாமி பக்தியாக இருக்கிறவங்க. அவங்க ரொம்ப விருப்பப்பட்டது ஆண் குழந்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவங்க முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பெண் குழந்தை தான், முதல் குழந்தை பெண் குழந்தை தான் கிடச்சிது. சரி சொல்லிட்டு 2வது குழந்தையாவது ஆண் குழந்தை நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அப்படி விருப்பப்படும் பொழுது அவங்க எப்போ அந்த 2வது குழந்தை கன்ஃபார்ம் ஆச்சோ அப்போவே அவங்க ரொம்ப தீவிரமாக கடவுளை பிரார்த்திக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் பழனி முருகரை பிரார்த்தனை பண்ணிக்கங்க, பாலமுருகனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க, கண்டிப்பாக அவரே பிறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழனி முருகனை ரொம்ப தீவிரமாக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பழனி முருகன் தான் அவங்களுக்கு தெய்வம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பக்தி சிரத்தையோடு அவங்க வணங்குவாங்க. பழனி முருகனை வருஷம் தவறாமல் ஏதாவது ஒரு நாளில் போய் அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாத லீவில், ஸ்கூல் லீவில் அவங்க போவாங்க. அதை தான் அவங்க ஒரு பிரதானமாக வச்சுருக்காங்க. அப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரதானமாக நம்ம இந்த டேட்டில் முருகப்பெருமானை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க போகிறாங்க. ஸோ அவங்க வேணுனதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 2வது ஆண் குழந்தையாக பிறந்திருக்கு. ஆண் குழந்தையாக பிறந்தது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
அதில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையன் உதிச்சது, அந்த பையன் வந்து பிறந்தது அப்படின்னு பார்த்தா சஷ்டி திதியில் பிறந்திருக்கான். 2வது, அவனுக்கு பெயர் வைக்கும் பொழுது கா, கி, கு அந்த பேரில் தான் வைக்கணும் அப்படின்னாங்க. உடனே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக நடந்திருக்கு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு கண்கூடாக தெரியுது. இது வந்து 2வது வந்து ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா சஷ்டி விரதமும் இருப்பாங்க. மாதத்தில் வர 2 சஷ்டி, வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, 2 சஷ்டியும் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்கு அப்புறமா வர சஷ்டியை மட்டும்தான் வந்து பிரதானமாக கும்பிட்டுட்டு மற்ற சஷ்டிகளை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஒரு சில பேர். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. மாதந்தோறும் வர 2 சஷ்டியுமே வந்து ரொம்ப தூய்மையாக நினச்சி அவங்க வந்து அதை கும்பிடுவாங்க. சஷ்டி விரதத்தை வந்து இன்னமும் அவங்க கடைபிடிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து அவங்க அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலமாக இப்போ ஒரு 6-7 வருஷமாக அவங்க அசைவத்தை தவிர்த்துட்டாங்க. எல்லா நாளுமே சைவம் தான். அதனால் வந்து அவங்க சஷ்டி விரதத்தை மிக கடுமையாக வந்து அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. வருஷம் தவறாமல் முருகன், அந்த பழனி முருகன் கோவிலுக்கு போய் பழனி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு காவடி எடுத்து அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் அவங்க வராங்க. அது இந்த வருஷம் கூட அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல முருகப்பெருமானை முழுமையாக நம்ம வந்து நம்பணும். முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக அவரை நம்பியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து சான்றானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அவரை வந்து மனசார நினச்சி அவரை வணங்கி அவர் மேலே பாரத்தை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த தடைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி நமக்கு வெற்றியை கொடுப்பாரு அப்படின்றதுல நிச்சயமாக நாங்கள் 100% உறுதியாக இருக்கலாம். ஸோ வந்து இது வந்து என்னுடைய 2வது நண்பருடைய கதை இது. ஸோ இந்த அனுபவத்தை நான் சொல்லணும்னு இருந்தேன், அதனால் சொல்லிட்டேன். ஏற்கனவே முந்தைய நண்பருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு. இது 2வது நண்பருடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த வருஷம் இந்த வாரத்தில் நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிற தகவல். ஸோ தொடர்ந்து நான் என்னுடைய பதிவுகளை போட்டுக்கிட்டே வரேன். நீங்களும் பார்த்துட்டே இருங்க. முருகப்பெருமானை எல்லாரும் வணங்குங்க. எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். எல்லாரும் முருகனை வேண்டிக்கங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.